குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. இந்த பதிவில் மீன ராசி மீன லக்னத்திற்கு உண்டான புத்தாண்டு பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த புத்தாண்டு, இந்த ஆண்டினுடைய தமிழ் பெயர் அப்படிங்கிறது குரோதி வருடத்தினுடைய பலாபலன்கள் மீன ராசி மீன லக்னத்திற்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன் இதற்கு ஒரு பேர் வச்சு தமிழ் வருடத்தை இப்படி பிரித்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்குது. அதை முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, தமிழ் வருடங்கள் 60. ஏன் அந்த 60 வருடங்கள் வச்சாங்க அப்படின்னா, நீங்கள் பிறந்த ஜாதக அமைப்பு, உங்களுடைய ராசி லக்னம் அந்தரம் மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கும் இல்லையா, நீங்கள் பிறந்த அமைப்பு மீண்டும் அதே மாதிரியான கிரக சூழ்நிலைகள் வருவதற்கு 60 வருஷம் ஆகும். அந்த செகண்ட் மறுபடியும் வர்றதுக்கு 60 வருஷம் ஆகும். ஏன்னா எல்லா கிரகங்களும் நகர்ந்துக்கிட்டே இருக்குங்க. பின்னோக்கி வர்றதெல்லாம் கிடையாது, நிற்கிறதும் கிடையாது. அந்த செகண்ட் போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. மீண்டும் அதே அமைப்புக்குள்ளே வர்றதுக்கு 60 வருஷம் ஆகும். அதை முன்னோர்கள் முன்னாடியே அழகாக சித்த புருஷர்களை கண்டுபிடிச்சு தமிழ் வருடங்கள் 60 அப்படின்னு பிரித்து வச்சுருக்காங்க. அப்படி தமிழ் வருடங்கள் 60 அப்படிங்கிறத பிரித்து ஒவ்வொரு வருடத்திற்கும் என்னென்ன விஷயங்கள் தான் நடக்கும், என்னென்ன பலன்கள் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 வரிகளாக அதுக்கு உண்டான பலாபலனை ஒரு கவிகளாக எழுதி வச்சுருக்காங்க. கூடவே இந்த வருடத்தில் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத எச்சரிக்கை ஊட்டும் விதமாக அந்த வருடத்தினுடைய பெயரை அழகாக சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருடத்திற்கு உண்டான முழு பலாபலனை அந்த பேர்லேயே எடுத்துடலாம். தமிழ் மொழியில் தான் அந்த அற்புதம் இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா மிகப்பெரிய விஷயத்த ஒரு 2 பக்கம் 3 பக்கம் எழுத வேண்டிய விஷயத்த 2 வரியில் 2 வார்த்தையில் சுருக்கிட முடியும் தமிழில். அதே போல் 2 வார்த்தையில் சுருக்கக்கூடிய விஷயத்த 100 பக்கத்துக்கு எழுதவும் முடியும். அது தமிழினுடைய பெருமை. அந்த அளவுக்கு மொழி அவ்வளவு தொன்மையான மொழி தமிழ் மொழி. ஸோ அப்படி இருக்கக்கூடிய தமிழ் மொழியில் அதற்கு சரியாக ஒரு வார்த்தையை சூஸ் பண்ணி இதுதான் பேர் அப்படின்னு சொல்லி டப்புன்னு அந்த வருடத்திற்கு பேர் வச்சுருக்காங்க. அப்படி இந்த வருடம் என்ன பேர் அப்படின்னா குரோதி வருடம் அப்படின்னு. இப்போ பாருங்கள், குரோதின்னு சொல்லும்போதே ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இல்லை. சுபகிருது அப்படின்னா சுபம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கப்பா, நல்லா இருக்கும்ப்பா அந்த வருஷம் அப்படின்ற மாதிரி இல்லாமல், குரோதி வருடம் அப்படின்னாவே ஏதோ நெகட்டிவாக தெரியுதே, இந்த வருஷம் எப்படி ஓட்ட போகிறோன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் வருது. ஸோ நம்ம முன்னோர்கள் வைத்த பேர்லேயே அவ்வளோ ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க. இப்போ அந்த வருடத்திற்கு உண்டான பலாபலன், இந்த வருடம் இதுதான் நடக்க போகுதுன்னு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த வருடத்திற்கு உண்டான பாட்டு ஒன்று இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதை சொல்கிறேன் கேளுங்க. கோர குரோதினில் கொள்ளிமிகு கள்ளர்களால் பாரிச்சனங்கள் பயமடைவர், கார்மிக்க அற்பமழை பெய்யும் மகங்குறையுமே, சொற்ப விளைவுண்டன சொல் அப்படிங்கிறது அந்த பாடல். இந்த பாடல் ஆரம்பிக்கிற வார்த்தையை நம்ம வருங்க, குரோதி வருடம் அப்படிங்கிற வருடம். பாடல் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, கோர குரோதிதனில், கோரமான குரோதி வருடத்தில், அங்கேயே முடிஞ்சு போச்சு சொல்லி, கொள்ளையர்களால் அதிக பயம் உண்டாகும், களவு போகும், கலங்கங்கள் நிறைய நடக்கும், திருட்டு பயம் அதிகமாகும், திருடர்களால் மக்கள் பயந்துக்குவாங்க, தீவிரவாதிகளால் மக்கள் பயந்துக்குவாங்க, மழை சரியான நேரத்தில் சரியான இடத்துல பெய்யாது, அதனால் பயிர்கள் சேதமாகும், பயிர்கள் அழிந்து போகும், சரியான விளைச்சல் இருக்காது, காய்கறிகள் கூட கிடைக்காது அப்படின்ற மாதிரியான அந்த கவி இருக்குது. அப்போது அரிசி பருப்பு காய்கறிகளினுடைய பற்றாக்குறை வந்ததுன்னா கண்டிப்பாக விலைவாசி உயரும். இது அடிப்படை, இதுதான் ஆதாரமே நம்மளுக்கு. ஸோ அது கிடைக்காம டிமாண்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக விலைவாசி உயரும். இப்போ முன்னாடி இதே போல் நடந்ததுனால தான் பயிர்கள் சேதமாகி மக்களெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே போர் தொடுத்து வந்து, இல்லை கொள்ளை கூட்டமாக மாறி மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை பிடிங்கிட்டு போயிட்டு அவங்க ஜீவனத்தை வளர்த்திக்கிட்டா அவங்க டெவலப் ஆகிட்டாங்க. சாப்பிட்றதுக்கு வழி இல்லாத சூழ்நிலையில் சண்டை கட்டி இருக்கிறத பிடிங்கிறது முன்னாடி அப்படி நடந்தது. இப்போது எல்லா சௌரியம் இருக்கிறவங்க தான் திருட்டு வேலைகளை செய்கிறாங்க. ஸோ அது யார் என்ன அப்படிங்கிறத நம்ம விலாவரியாக போக வேண்டாம். இது மாதிரியான பலன்கள் இந்த வருடம் நடக்க போகுது அப்படிங்கிறத சிம்பிளாக 4 வரியில் சொல்லி முடிச்சிருக்காங்க. சரியா? இப்போ நம்ம அதை விட்டுட்டு இந்த பலனை ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக அதெல்லாம் மீன ராசி மீன லக்னம்னா அதில் 10% இருக்கும். உலகத்தில் 10% மீன ராசி மீன லக்னம் இருக்கும். அப்போ அவங்களுக்கு இது நடக்கிறதுக்கு தானே வாய்ப்புகள் அதிகம் இல்லையா? அப்போது அதை தான் சொல்ல வருது இது. சரிங்களா? அடுத்துதான் பாருங்கள், இந்த மீனராசி மீன லக்னத்துக்கு என்ன நடக்க போகுது, இண்டிவிஜுவலாக உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில்
இந்த மீனராசி மீன லக்னத்திற்கு இந்த வருடம் முழுக்க என்ன கிரக நிலைகள் இருக்குது, முக்கியமாக வருட கிரகங்களுடைய நகர்வுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அடிப்படையில் தான் சொல்ல போகிறோம். சித்திரை மாதம் 18ஆம் தேதி குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் பாவத்திலிருந்து ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். உங்களுடைய 10ஆம் அதிபதி 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த வருடம் முழுக்க அங்கே தான் இருக்க போகிறார் குரு பகவான். அதே போல் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல விரையச்சனியாக இருக்கிறாரு. இந்த வருடம் சனி பெயர்ச்சி இந்த வருட கடைசியில் வரப்போகுது. பங்குனி மாதம் 15ஆம் தேதி 29/3/2025 நடக்க போகுது. அப்போ தான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்துலேருந்து உங்கள் ராசிக்குள்ளே வரப்போகிற ஜென்ம சனி ஆக போகுது. அப்போ இந்த வருடம் முழுக்க விரயச்சனி தான் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ராகு கேதுக்கு பெயர்ச்சியே கிடையாது. ராகு உங்கள் ராசிக்குள்ளே இருக்க போகிறார், கேது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்க போகிறார். ஸோ இது நல்ல அமைப்புகளா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்ல சுபமான ஒரு கோச்சார அமைப்புகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சரியா? ஸோ இதில் ப்ளஸ் மைனஸ் எல்லாமே பார்த்துடலாம். முதல்ல குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் நன்மை அப்படிங்கிறத பார்த்துருவோம். எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களையும் பார்ப்போம். சரியா? முதல்ல குரு பகவான் 3ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகளை குறைச்சிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த காலகட்டம் வந்துடுங்க. ஏன்னா ஆல்ரெடி விரயச்சனி போயிட்டு இருக்குது. செலவுகளை குறைச்சிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கட்டாயம் வந்துடும். தொழில் ரீதியாக முக்கியமான சில மாற்றங்களை செய்வீங்க. தொழில் ரீதியாக துணிந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல்களை சொல்கிறது. இந்த காலகட்டம் நண்பர்களை எதிரிகளாக மாறுவதற்குண்டான சூழலையும் சொல்கிறது. சகோதர வழி உறவு, மாமனார் வழி உறவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்களும் அவங்களுக்கு கை கோத்து போவீங்க. ஆனால் நண்பர்கள் மூலமாக எதிர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. சின்ன சின்ன பக்கத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கோவில்களுக்கு அடிக்கடி போயிட்டு வரதுக்குண்டான சூழல்களையும் சொல்கிறது. நினைத்ததை எளிதில் முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும். அதற்குண்டான தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கும். கண்டிப்பாக நினைச்ச காரியத்தை எளிமையாக முடிக்கிறதுக்கு உண்டான வேலைகள் எல்லா முயற்சிகளும் செய்வீங்க. அந்த முயற்சி உங்களுக்கு பலிதமாகும். கெட்ட செய்கையுடைய நபர்கள் பழக்கமாவார்கள். நல்ல நண்பர்கள் கூட விரோதம் ஏற்படும். கெட்ட செய்கையுடைய நபர்கள் பழக்கமாவார்கள். அவர்கள் மூலமாக நீங்கள் கெட்ட பழக்கத்தை பழகிக் கொள்வதற்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாயிருங்க அப்படிங்கிறத சொல்லுது. இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய சொல்படி கேட்டு நடப்பது உத்தமம். அதை நீங்கள் கேட்டு நடப்பதற்குண்டான சூழ்நிலை அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. பத்திரப்பதிவு சம்மந்தமான விஷயங்கள், ஒரு நிலம், வண்டி வாங்கணும், 2 வீலர் வாங்கணும், டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், பேங்க் சம்மந்தமான விஷயங்கள், இதில் எல்லாமே இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். பூர்வீக சொத்து சம்மந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இல்லைன்னா இந்த காலகட்டம் அது வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழல். எதிர்பாராத ரீதியாக தொழில் ரீதியாகவோ வேலை ரீதியாகவோ அடிக்கடி இடமாற்றங்களை சந்திக்க வேண்டிய சூழலும் உண்டு. குரு பகவான் 3ஆம் பாவத்தில் இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கும். அப்போது திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல வருமானத்தை சம்பாதிப்பாங்க அப்படிங்கிறத சொல்லுது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். அவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்டு நடக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும். 9ஆம் இடத்தை பார்க்கும். உங்களுடைய வளர்ச்சிக்கான மிக முக்கியமான நல்ல மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். பொறுப்புகள் அதிகரிக்கும். வெளியூர், வெளிமாநில பயணங்கள் செய்யணும், வேலைக்காக வெளியில் போகணும், பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புகள் இருந்ததுன்னா அதெல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்சென்டிவ் அதிகமாகும், ஒர்க்லோடு அதிகமாகும், கூடவே ஹையர் பொசிஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளும் உண்டாகும். மேலதிகாரிகள் உங்களுக்கு சற்று ஆதரவாக நடந்து கொள்வார்கள். தந்தை மகனுக்கு உண்டான உறவு நல்லபடியாகவே இருக்கும். 11ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது. லாபஸ்தானத்துக்கு குருவினுடைய பார்வை இருக்குது. சிக்கனம், எவ்வளவு சிக்கனமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவீங்க. ஊதாரித்தனமான செலவு செய்ய மாட்டீங்க. சிக்கனத்துக்கு உண்டான வேலையினும் அதை செய்வீங்க. எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு சாதகமாக மாற வரைக்கும் விட மாட்டீங்க. கடின முயற்சி இருக்கும். கடின முயற்சியெல்லாம் நல்லதொரு வெற்றியும் லாபமும் உண்டாகும். இப்போ குரு 3ஆம் பாவத்தில் இருக்கிறதால சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் சரி செய்துக்கிறதுக்கு உண்டான வழிகளை பாருங்க. அதே போல் சனி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்காருங்க. விரயச்சனியாக இருக்கிறாரு. அப்போது தயக்கம் இல்லாமல் செய்ய அப்படின்னு சொல்லி குரு பகவான் வலியுறுத்துறாரு. ஆனால் தயக்கத்தோடவே இருன்னு சொல்லி சனி அப்படியே புகட்டிகிட்டே இருக்கிறாரு. ஆனால் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு சனியினுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் படுது. சனி பார்வை பட்டதுனால தான் உங்களுக்கு தயக்கம் உண்டாகுது. இது குருவின் பார்வை அந்த 9ஆம் பாவத்துக்கு போகிறதுனால தயக்கம் நீங்கி விடுகிறது. செயல்களில் ஒரு உத்வேகம்
தென்படக்கூடிய அமைப்பாக இருக்குது. இதுவரைக்கும் சற்று நம்பிக்கை குறைவாக நடந்து கொண்டீர்கள். இப்போது அந்த நம்பிக்கை மாறக்கூடிய அமைப்பு, நல்ல தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. முன்னேற்றத்துக்கு ஒரு பணம் ஒரு தடையாக இருக்குது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கோ பிடிக்கிறக்கோ ஒரு தடையாகவே இருந்துட்டு அந்த தடை நிவர்த்தி ஆகிறதுக்கான வேலைகளை சொல்லுவது. தொழில் ரீதியாக அதிகப்படியான அலைச்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல். இது சனி பகவான் தந்தே தீர்வார். தொழிலில் என்னென்ன விஷயங்களை கற்றுக்கணும், இது வரைக்கும் எதெல்லாம் கற்றுக்காம தத்தியாக இருந்தீங்க அது எல்லாம் கொடுப்பார். எதெல்லாம் தெரியலையோ அதெல்லாம் உங்களுக்கு ஒர்க்காக வரும். போட்டு பின்னி பெடல் எடுக்கும். எல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க. உடல் உழைப்பு அதிகமாகும். செய்துக்கிட்டே இருங்க. கைகால் மூட்டெல்லாம் வலி ஏற்படும். பரவாயில்ல, வேலையை செய்யுங்க. கண்டிப்பாக அதை கொண்டு நான் பலனை சனி கொடுக்காம போகாதுங்க. சோம்பலை மட்டும் போட்டிருக்கிற சட்டை மாதிரி கலட்டி வெளியே போட்டு வேலை செய்யறதுக்கு தயாராகிடுங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டம், இந்த வருடம் உங்களுக்கு அதிகப்படியான வேலை இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தவறான ஒரு அமைப்பாக இருக்கும். அதே போல் சனி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. வருமானம் இல்லைன்னு சொல்ல முடியாது, அப்படியே சீராக வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. 6ஆம் இடத்தை பார்க்கும்போது எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு கிடைப்பதற்குள்ள வாய்ப்புகளை சொல்கிறது. கடன் சனிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ வாங்காமல் இருக்கிறது நல்லது. கடன் அப்படியே நீண்டுக்கிட்டே போகுமே தவிர கடன் குறைவதற்குண்டான சூழல்கள் இந்த வருடம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உடல் ஆரோக்கியம் சற்று பொறுமையாக நல்லபடியாக மாறுவதற்குண்டான வாய்ப்புகளை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தருகிறார். பாருங்க, ராகு ராசிக்குள்ளேயே இருக்கிறார். தேவையில்லாத பிடிவாதத்தை முதல்ல கம்மி பண்ணுங்க. ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அந்த விஷயத்த கேட்க பழகுங்க. ஏன் சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்கன்னு அலசி ஆராயுங்க. அதுக்கப்புறம் அது சரியா தப்பான முடிவு பண்ணலாம். ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடியே அது தப்பு, நான் கேட்க மாட்டேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் நினைப்பேன், எனக்கு தெரியும் எல்லாம், இந்த விஷயங்கள் வேண்டாம். இந்த விஷயம் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் கிடைக்காமல் போய்விடும். நல்ல வருமானம் இருக்கணும், கையில் காசு பணம் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை விட்டுருங்க. அவசர குணம் அப்படிங்கிறது சுத்தமாக ஆகாது. முன்கோபம் அப்படிங்கிறது உங்களுக்கு சுத்தமாக ஆகாது அப்படிங்கிறது சொல்லுது. உடல் வாகு கொஞ்சம் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உடல் இழைச்சி போயிடும், கன்னங்கள் ஒட்டி போயிடும், கண்களில் கருவழியம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு உண்டான சூழல்களையும் சொல்கிறது அப்படிங்கிறத சொல்லுது. அதே போல் நிறைய காசு சம்பாரித்து வச்சு தாராளமாக செலவு செய்யக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு உண்டாகும். இந்த செலவுகளை குறைத்துக்கிறதுக்கு உண்டான வழிகளை பாருங்கள். ஆல்ரெடி சனி 12ஆம் பாவத்திலேருந்து தொழில் அலைச்சலையும் செலவுகளையும் கொடுத்துருக்கு. மீண்டும் ராகு ராசிக்குள்ளே இருந்து செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு. அந்த விஷயத்தை மட்டும் கவனமாக பார்த்துங்க. ஆனால் ராகு ராசிக்குள்ளே இருக்கிறதெல்லாம் தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி அப்படிங்கிறது கொடுக்கும். நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு உதவி, நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப், நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு துணை அப்படிங்கிறத இந்த வருடம் நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்கு யாரெல்லாம் நம்பிக்கையானவர்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அவர்களெல்லாம் உங்களை விட்டு போக போகிறாங்க. உங்களுக்கு நீங்களே அப்படிங்கிறத மட்டும் உணர போகிறீங்க. அது இந்த ராகு பகவான் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக இருக்கும். என்ன அற்புதமான விஷயம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதையெல்லாம் தாண்டி அது நல்லது தாங்க. நீ வரக்கூடிய நாட்களில் அது உங்களுக்கு நல்லதுன்னு புரியும். யாரையும் நம்ப மாட்டீங்க. கேது என்ன பண்ணுறாரு, 7ஆம் இடத்துலேருந்து கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. கணவன் மனைவி உறவில் ஒரு பெரிய பற்றுதல் இல்லாமல் போய்விடுகிறது. அதே போல் வெளியூர் வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அங்கிருந்து சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் எதுக்கு அப்படிங்கிறது தோணுது. தேவையான நேரத்தில் தேவையான சூழலில் பணம் கிடைக்காம போகிறது அப்படிங்கிற விஷயங்களை சொல்லுது. ஆனால் குருவினுடைய பார்வை இது எல்லாமே சமாளிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை சொல்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கை துணையை தாண்டி வேறொரு நபர் வாழ்க்கை துணையாக மாறுவதற்கோ அவர்கள் அந்த ஸ்டேஜுக்கு உங்களை இழுத்துட்டு போகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. அந்த நபர் தவறான எண்ணத்தோடும் கூட பேசுகிறாரு, பழகிறாரு அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுட்டு கரெக்டாக போயிட்டீங்கன்னா அந்த வருஷம் நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. நிறைய பாசிட்டிவ் இருக்குது, நிறைய நெகட்டிவ் இருக்குது இல்லையா? இப்போ நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று, அதாவது மலைமேல் இல்லை, கீழே சமவெளியில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகனுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. தினமாவு வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. எப்போ பண்ணணும்னா பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த வழிபாடை செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த வருஷம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. மேலும் மீனராசி மீனலக்க நண்பர்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களை, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.